தெரியுமா? இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க வீடியோ வரும்போது பாத்துக்கோங்க. அப்பா 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 கூட்ட அம்மா வராங்களே. ஏன் ஓ அப்பனை தான் கூப்பிடுறியா? பெத்தவளை கூப்பிட மாட்டேன்னு பாரு. உங்க அப்பன் பேச்ச கேட்டு படிக்க போறதெல்லாம் சரிதான். என் காதுக்கு ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்க. அத காலேஜுக்கு அனுப்பலையே, டைப்ரைட்டிங் கிளாஸ் தானே அனுப்புறீங்க. அங்க என்ன பண்ணிட முடியும்? படிப்பே நாசமாக்கிட்டீங்கல்ல. காலேஜ் போனாதான் லவ் பண்ணணும்னு இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ் போனாலும் காதல் வரும். போயிட்டு சுதானமா வா. விளங்காத காவாலி பையில பின்னாடியே சுத்துவாங்க. எவனையும் ஏற எடுத்து பார்க்காம கொஞ்ச தர நிமிராம போயிட்டு வரணும். புரியுதா? காதலி கீதலி அவனை பார்த்தேன் இவனை பார்த்தேன், என் பின்னாடி அவன் வந்தான் இவன் வந்தான்னு என் காதுக்கு ஏதாவது வந்தது அன்னைக்கே எவன் கையிலயாவது ஒன்ன புடிச்சு கொடுத்துருவேன். பாத்துக்க. செப்பம் பாரு, இதே பேச்சு தானே. ஏன் பொண்ணுங்கன்னா லவ் மட்டும் தான் பண்ணுவாங்களா? ஏமா எங்களை மட்டும் இப்படி பேசுறீங்க? பூன்னு இருந்தா வண்டு தேடி வரதான் செய்யும். பொண்ணுன்னா பயில சுத்ததான் செய்வானுவ. அதுக்கு தான் சொல்லி அனுப்புது. நீ செவனேன்னு போனாலும் இந்த காவாலி பயில சும்மா இருக்க மாட்டாருவ. தேடி வருவானுவ. பார்த்து சுதானமா போயிட்டு வான்னு சொல்லுது. ஏண்டா பொண்ணா பிறந்தவன் இருக்கு, ஆனா அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா நான் பொண்ணா பிறக்கவே கூடாது. இல்ல இல்ல, நான் பிறக்கவே கூடாது. நான் ஆசைப்பட்ட படிப்பையே படிக்க முடியல, இன்னொரு பிறகு வேறையா? வேண்டவே வேண்டாம். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. அப்பாவே எங்கம்மா? இங்கதான் எங்க நிப்பாவ. உங்க பெரியண்ணே போனை போட்டிருக்கான். உன் மைனிகாரிக்கு நீ படிக்க போறதே பிடிக்கல, அதனாலதானே என் படிப்பே நாசமாச்சுது. பாரு, அவகிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. உங்க அண்ணன் அனுப்புற 1000 ரூபாய் நம்பிதான் இந்த வீடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப நான் ஏதாவது சொன்னோம்னா 1000 ரூபாய் அனுப்பிட்டு இருக்கானே, அதையும் தரோடாம பண்ணிவிடுவா. அப்ப 1000 ரூபாய்க்காக தான் என்ன படிக்க வைக்கல. என்னம்மா என்ன பண்ண? அவனை நம்பி தானே இருக்குது. நாளைக்கு ஒரு நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்கணுமே. நான் அவன்கிட்ட பகச்சிக்க முடியுமா? இல்ல அவன் பொண்டாட்டி தான் பகச்சிக்க முடியுமா? இல்ல நான் அவளை ஏத்து தான் பேச முடியுமா? நல்ல நேரம், சின்ன எனக்கு கல்யாணம் முடியல. இல்லன்னா இந்நேரத்துக்கு என்ன ஏதாவது பண்ணிருப்பீங்க. அவனுக்கு பொண்ணு வீடு வந்துகிட்டு தான் இருக்கு. ஒன்ன வச்சுக்கிட்டு அவன் எங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கு. ஐயம்மா தயசரி, இன்னொரு அண்ணியா? வேண்டாமா. ஒரு அண்ணி வந்ததுக்கே என் படிப்பு நாசமா போச்சுது. இன்னொரு அண்ணி வந்தா அவ்வளவுதான். சரி சரி, உன் அண்ணிக்கிட்ட சண்டைகிட்ட போட்டு தொலைச்சிடாத. அவகிட்ட கொஞ்சம் சுதானமா நடந்துக்க. இப்ப அப்படித்தானே நடிச்சுக்கிட்டு இருக்க. என்ன காலேஜ் கிளம்பிட்டியா? அது காலேஜ் இல்ல, டைப்ரைட்டிங் கிளாஸ். நீ எங்கடா காலேஜுக்கு அனுப்புன? அதுக்கு பஸ் பத்தி 20 ரூபா கொடுத்து விடுங்க. அப்பா இவ்வளோ பேசுனியே, என்ன தினமும் 20 ரூபா கொடுக்க முடியுமா? கொடுத்துடுங்க, காலேஜுக்கு போறல. ஐயோ என்ன, அது டைப்ரைட்டிங் கிளாஸ்னே. எல்லாம் படிப்பு தானே தாயி. சரி பார்த்து போயிட்டு வா. ஐயோ என்னத்த சொல்ல. என்ன அப்பா பாத்தியா? தோட்டத்துல வேலை வெட்டிட்டு இருக்காவ. அம்மா பெரிய அண்ணன் சொல்லிட்டியா? இல்ல. சொல்லிட்டு போ, மைனி கோபப்படுவல்ல. அது எங்கேயோ இருக்காவ, நான் இங்க இருக்கேன். இதுக்கெல்லாமா சொல்லிட்டு போவாங்க? மைனி கோபப்பட போறவ, சொல்லிட்டு போ. ஆமா, வேற நிலையிலிருந்து நிப்பா. யார பேச்ச கேட்டு அனுப்புனியாம்பா. அவட்ட சொல்லிட்டு போனா கொஞ்சம் சாந்தமா இருப்பா. சொல்லிட்டு போனா சொல்லி தொலைறேன். கால காத்துல இருக்க மாப்பிளைய பார்த்து கெட்டி கொடுங்கன்னா யாரு கேட்காவ? இங்க இருந்து டவுனுக்கு படிக்க போறாளாம். எங்க போய் முடிய போதோ தெரியல. இப்பதானே 12ஆம் முடிச்சிருக்கா, போயிட்டு வரட்டும். ஒரு வருஷம் வீட்டுல இருந்தா அதுக்குள்ள 10 பொண்ணு நகை செய்யலாம்ல. எங்கள நகை நட்டு செய்ய உன் மைனிக்காரிக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆளு அழகு போல இருக்கா, எவனாவது கட்டிட்டு போவான். தேவையில்லாம நகை போட்டே நட்டு போடுதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. ஏங்க மைனி சொல்றது சரிதானே? ஆளு அழகு போல இருக்கா. எத்தனை இடத்துல பொண்ணுக்காக அழிதானுவ, அதெல்லாம் கட்டிட்டு போவானுவ. சரி இருந்தாலும் ஒரு 10 பொண்ணு நகை போடுவோம். இல்ல என்னல பேச்சு பேசுதிய? நம்ம விட்டு பிள்ளைக்கு நம்ம நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்காம பிறகு எப்படில அந்த பிள்ளை போற விட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழும்? ஏமா நம்ம தங்கச்சி அழகு போல இருக்கா. எத்தனை பணக்காரனுவா நான் போட்டு போட்டு கேப்பானுவா தெரியுமா? இல்ல பொண்ணு பார்க்கும்போது எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கட்டிட்டு போறதுக்கு அப்புறம் தானே அவ சுயரூபமே தெரியும். சரி சரி 10 பொண்ணு போடலாம். 10 பவுனா? போதும் போதும். ஒழுங்கா 25 பவுன் நகை போட்டு கட்டி கொடுக்காதா கொடுங்க. இல்லன்னா இந்த பிள்ளை இப்படியே வச்சிருங்க. ஏமா மைனிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். 1000 ரூபாய கொடுத்துட்டு இந்த வீட்டை ஆட்டி படைக்க. மூத்த பையலாம் பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு இப்படி அவனும் ஆடுதான். இவனுக்கு மைனியார் சொல்லுதான் தேவ வாக்கு.
மைனியார் எதை சொன்னாலும் தலையாட்டுதான். இந்த புள்ளைய நான் எப்படிதான் கரையத்த போறனோ தெரியல. கடவுள் விட்டது போல இருக்கட்டும். அழகி எம்மா அழகி வாங்க, இப்பதான் உங்க மவா போறா. பிள்ளைய பார்த்து போ சொன்னியா? சொல்லிருக்கு. டவுனுக்கெல்லாம் வேண்டாம்னா நீங்க கேக்கியல. ஏன் அவ கூட படிச்ச பிள்ளைலாம் நான் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு போயிருக்கிற. இந்த புள்ள ஆசைப்பட்டுச்சு, அதுக்கு தான் அனுப்பி வைக்கல. இந்த டைப்ரைட்டிங்காவது படிச்சுட்டு வரட்டுமே. மூத்த மருமவளுக்கு நம்ம புள்ளைய கண்டாலே ஆக மாட்டேங்குது. எப்ப பாரு எவங்கடையாவது ஓடிடுவா, எப்ப பாரு எவங்கடையாவது ஓடிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எங்க அவ வாய் மூத்தம் பழிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் ஏமவா எந்த தப்பு பண்ண மாட்டா. அவ என் புள்ள. அவ சொன்னா என் புள்ள ஓடி போயிருவாளா? என் புள்ள நெருப்பு. அவகிட்ட எவனும் நெருங்க முடியாது. நெருங்கணும்னு நினைச்சா அதெல்லாம் சரிதாயா. தண்ணி ஊத்துனா நெருப்பு அணைஞ்சிரும். முத புரிஞ்சு நடந்துக்கங்க. அவ வயசு அப்படி. ஒருத்தனை பார்த்து அவளுக்கு பிடிச்சு போச்சுன்னா நெருப்பு கூட அணைஞ்சு போயிருயா. காலகாலத்துல அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வழிய பாருங்க. எப்ப பாரு என் பிள்ளைக்கு இந்த வீட்டுல ஒரு நிம்மதியா கிடையாது. எப்ப பாரு ஓடி போயிருவா. அந்த புள்ளை அங்க நிக்காத இங்க நிக்காதன்னு அந்த புள்ளைய வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கீல. ஏன்னா அந்த புள்ள இந்த வீட்டுல இருந்து பிறந்து தொலைச்சதோ தெரியல. அந்த புள்ள பிறக்கிறதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். நீயும் கொட்டுன்னு கொட்டுத, உன் மருமவளும் கொட்டி தீத்துறதா. அந்த புள்ள பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். துள்ளி தெரிய வேண்டிய வயச இப்படி எல்லாரும் மொடமாக்கி போட்டிருக்கீல. அது பச்சை புள்ள. எப்ப பாரு இந்த புள்ளைய காய்ச்சி கொட்டிக்கிட்டு. இது வீடா என்ன? ஆமா, எனக்கு கரிச்சு கொட்டணும் ரொம்ப ஆசை பாருங்க. உள்ள போற இடத்துலயாவது நல்லா இருக்கணும் தான் இந்த பாதவத்தி ஆசைப்படுதே. பேசாம என் தம்பி மோன் இந்த பிள்ளைக்கு பேசின என்ன? அவன் வேற நல்லா படிச்சிருக்கான், நல்ல இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கான். பேசாம என் தம்பி கிட்ட போய் பேசின என்ன? என் தம்பி பொண்டாட்டியும் கோணத்துக்கு நல்லவா. நம்ம பிறந்த ஊர்ல நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தோம்னா என் பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்போம், என் தம்பியாட்டே பேசிட்டு வருவோம். என் தம்பி மோவன் கொஞ்சம் சுடுமுஞ்சாச்சே. அவனுக்கு போய் நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்து அவன் சிரிக்கிறதுக்கே பல முறை யோசிப்பான், பேசுறதுக்கே பல வருஷம் ஆகும். எப்படி ஒத்து போகும்? சரி எப்படி இருந்தானே என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் நல்லவிய. அவ வீட்டுக்கு போனா என் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுவாவ. போய் பேசிட்டு வருவோம். என்ன சுவாத்த எடுத்துட்டு போலியா? ஆமா, மறந்து போயிட்டேன். உங்களுக்கு எப்பவும் தான் எதையாவது மறந்துட்டு போறதே பொழப்பா போச்சுடி. சரி டிஃபன் எடுத்துட்டு வா. அம்மா, உங்க தங்கச்சி ஏதோ பட்டணத்துல போய் டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் போறாளாம். இது எதுல போய் முடிய போதோ எனக்கும் தெரியல. காலம் கெட்டு கிடக்கு, பாத்துக்கிடுங்க. ஏதாவது காதலுக்கு இதழ்னு வந்து நம்மள கேவலப்படுத்திடாம. இங்க பாருங்க, உங்க தங்கச்சி ஏதாவது பண்ணா நம்ம வெளியில தலை கட்ட முடியுமாங்க? நான் ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா மைனிக்காரி பொறாமையில சொல்லுங்க. எங்க அவ வேற நாம வேறையாங்க. நீ நல்லதுக்கு தான் சொல்லுவ. நானே காலேஜ் போவேன்னு நல்லதா போச்சு பாத்தீங்களா? இப்ப காலேஜ் போனா 3 வருஷம் படிக்கணும். 3 வருஷத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தா கட்டி கொடுக்க முடியுமாங்க? படிக்கணும், படிப்பு முடிக்கணும் பா. அதுக்கு தான் நான் காலேஜ் படிக்க வேண்டாம்னே. நீ எது பண்ணாலும் சரியா இருக்கும். டைப்ரைட்டிங் கிளாஸ் வேண்டாம்னு பத்துக்கங்க. உங்க அப்பா பார்த்த பார்வை. எங்க அப்பாக்கு அறிவே கிடையாது. அத செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே எங்க அப்பா தானே. மாசம் 1000 ரூபாய் அனுப்புதாமே, அந்த நன்றி கொஞ்சமாவது உங்க அம்மா அப்பாக்கு இருக்குதா? நீங்களே சொல்லுங்க. இந்த காலத்துல யாராவது மாமியார் வீட்டுக்கு பணம் கொடுக்க விடுவாளா? நான் விடுதேன். ஏன்னா என் வளர்ப்பு அப்படி. எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்த்திருக்காங்க. மாமனார் மாமியாருக்கு மதிப்பு கொடுக்கணும், புருஷனுக்கு அடங்கி இருக்கணும்னு எங்களை சொல்லி வளர்த்திருக்காங்க. என்ன மாதிரி ஒரு நல்லவா இந்த ஊர் உலகத்துல பார்க்க முடியுமாங்க? உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுக்கு நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, இத்தனை வருஷம் ஆகுது, நான் என்னைக்காவது உங்களை ஏத்து ஏதாவது பேசி பண்ணாங்க? நீ ரொம்ப நல்லவா. அப்ப நான் சொன்ன உங்க வீட்டுல கேட்கணுமா வேண்டாமாங்க? 1000 ரூபாய் கொடுக்க முடியல. இப்போ அந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் இவ போகணுமா? எதுக்கு போகணும்? ஏன் போகணும்? அவ போவா, 2 காவாலி வேலை பின்னாடியே போவானுவ. இன்னாரு தங்கச்சியா எவனோ பார்த்தானே நம்ம பேர் தானங்க சேர்ந்து நாரும். ஆமாமா. பாருங்க, உங்க தங்கச்சி எப்படியாவது டைப்ரைட்டிங் கிளாஸ் போக விடாம பண்ணுங்க. அதான் நமக்கு நல்லது. மான மரியாதைங்க ரொம்ப முக்கியம். படிச்சு என்னங்க செய்ய போறா நீங்களே சொல்லுங்க. எங்க பாக்கிறதுக்கு அழகு போல இருக்கா. எவனால ஏதாவது பண்ணிட்டா என்னங்க பண்ண முடியும்? எங்க என்ன மாதிரி அக்கறை எந்த அண்ணியாவது இருப்பாளாங்க சொல்லுங்க. நீ எவ்வளவு பாசமா இருக்க என் தங்கச்சி மேல. அவளை பொத்தி பாதுகாக்கிறதுக்கு ஒன்ன மாதிரி யாராவது இருப்பாங்களா? நான் அவளை புள்ள மாதிரி தாங்க பாக்க. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் இத்தனையோண்டு இருந்தா அவளை என் புள்ள மாதிரி பார்த்தேன். சம்மந்தி மாதிரியா நான் பாக்க? நீங்களே சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம். நான் எதுக்கு குழந்தை வேண்டான்னு சொன்னேன்? என் சம்மந்திக்காக தானே. அவளே நமக்கு புள்ளையா இருக்கும்போது நமக்கு எதுக்கு புள்ளன்னு தானங்க நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமாமா உனக்கு என் தங்கச்சி மேல ரொம்ப பாசம். அதான் சொல்றேன், உங்க தங்கச்சி இனிமேல் டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் போக வேண்டாம்னு சொல்லுங்க. இப்பவே போன் போட்டு சொல்லிடுறேன். எங்க நீங்க சாப்பிட்டீங்களா? அத நீ என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டதியா?
ஞாபக போனை போட்டுருங்க. போனை போட்டு படிக்க வேண்டாம்னு சொல்லிருந்தேன். ஏங்க முத உங்க வீட்டுக்கு பிஎஸ்சி சேனலை கேன்சல் பண்ண சொல்லுங்க. அது எதுக்குங்க மாசம் 2000 ரூபாய் கட்டிட்டு கிடக்காவ எதுக்குன்னு கேட்கேன். வயசு கப்பல வீட்டுல போன் எதுக்குங்க? அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த போனை இங்க தூக்கிட்டு வாங்க. ஆமாமா அந்த வீட்டுக்கு தேவையில்லை. அந்த போனை நாங்க தூக்கிட்டு வந்துடுறேன். சரிங்க நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஏண்டி நாய, நீ டைப்ரைட்டிங் கிளாஸ் போவ, பந்தாவா இருப்ப, சுடிதாரு தாவாணின்னு வித விதமா போடுவ. நாளைக்கு உன் அழக பார்த்து எவனாவது ஒரு பணக்காரன் கெட்டுனா உன்னதான் கெட்டுவேன்னு சொல்லி உன்னை கெட்டிட்டு போயிட்டு நீ கொடீஸ்வரியா வாழுவ. நான் உன் அண்ணனை கட்டிட்டு காலத்துக்கு இப்படியே வாழணுமா? நீ எப்படி ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன். நீ கல்யாணம் முடிச்சாலும் என்னை விட ஏழையா இருக்கணும் தான் நீ கல்யாணம் பண்ணணும். சோத்துக்கும் கஞ்சிக்கும் நீ சிங்கி அடிக்கணும். மாசமானா உன் அண்ணன் கையை நீ எதிர்பார்த்து வரணும். அண்ணன் அரிசியை கொடு பொறுப்பை கொடுன்னு என்கிட்ட வந்து நிக்கணும். நான் உனக்கு பிச்சை போடுறேன்டி. காலத்துக்கும் நீ எனக்கு கீழே எனக்கு அடிமையா தான் நீ வாழணும். அழகவா இருக்க அழகா, உன்னை எவ்வளவு அசிங்கமா இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு மட்டும் பாருடி. இன்னைக்கு ஊரே உன் அழக பத்தி தானே பேசுது. உன் அழகுக்கு ஒரு முடிவு கொட்டேன்டி. இரு, என் குடும்பத்துல ஒரு விளங்காத பையன் இருக்கான். அவனை வந்து பொண்ணு கேட்க சொல்றேன். இவ அழகா இருப்பாளாம், பணக்காரனுக்கு கட்டி கொடுப்பாங்களாம். நான் மட்டும் காலத்துக்கு இவங்க வீட்ல வந்து ஏழையாவே வாழணுமா? விடுவே. முத எங்க அம்மைக்கு ஒரு போனை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இதா டைப்ரைட்டிங் கிளாஸா? இப்படிதான் இருக்குமா? நல்லா இருக்குதே. ஐயோ ஆனா பயமா இருக்குதே. அங்க ஆம்பளை சார் எடுப்பாங்களா பொம்பளை டீச்சர் எடுப்பாங்களான்னு தெரியலையே. ஐயோ படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். ஆனா உள்ள போறதுக்கு பயமா இருக்குதே. இதுவும் படிக்கலனா வீட்டுல நம்ம சும்மாயே உட்கார வச்சு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்போதைக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணத்தை பத்தி எனக்கு 1000 கனவு இருக்கு. என் படிப்பு தான் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கிடைக்கல. ஆனா என் கல்யாண வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கணும். என் மனசுக்கு பிடிச்சவரா, என்னை நேசிக்கிறவரா, என்னை மட்டும் நேசிக்கிறவரா, என்னை உருகி உருகி காதலிக்கிறவரா, அன்பானவரா, பாசமானவரா, ஒழுக்கமானவரா இருக்கணும். குறிப்பா நிறைய படிச்சிருக்கணும். அவர் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் நல்ல இங்கிலீஷ் பேசுறவரா இருக்கணும். அதை நான் பார்க்கணும். 1000 கனவு இருக்கு. நான் படிக்கணும்னு நினைச்ச படிப்ப அவர் படிக்க வைக்கணும். என்னை சுதந்திரமா வெளியில அனுப்பணும். என் மேல நம்பிக்கை வச்சு என்ன காலேஜுக்கு அனுப்பணும். அப்பேற்பட்டவரை தான் நான் விரும்புவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன். அத்தாடி, இந்த புள்ள என்ன இவ்வளவு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது? இல்ல இது நம்ம ஊர்ல தான் பிறந்துச்சா இல்ல வெளிநாட்டுல தான் பிறந்துச்சா? அது இந்த புள்ள இங்க தான் படிக்கும் இருக்க. பார்க்க பாம்போல இருக்குதே. ஹாய் ஹாய். பரவாயில்லையே, சோப்பா இருக்க பிள்ளைல திமிர் பிடிச்ச பிள்ளைல இருக்கும்னு நினைச்சேன். இந்த புள்ள நான் ஹாய் சொன்னே ஹாய் சொல்லிட்டே. உங்க பேர் என்ன பேரு? அழகி. ஆமாமா, நீ அழகி தானே எனக்கு தெரியும். உங்க பேர் என்ன பேருன்னு கேட்டேன். அழகி. ஆமாமா, நீ அழகின்னு எனக்கு தெரியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பேர் அழகிதான். பேர் என்ன பேருன்னு கேட்டேன். என் பேரு தான் அழகி. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி வச்சாவளா பிறந்ததுக்கு அப்புறம் வச்சாவளா? சிரிப்பு கூட சூப்பரா இருக்குடே. நீங்க நல்லா பேசுறீங்க. நீ நல்லா சிரிக்கிறடே. உங்க பேர் என்ன பேரு? என் பேரு கோமதி. கோமதி நல்லா இருக்கு. மதி, உன் பேர்ல அறிவு இருக்குது. அத்தாடி, அது எங்க இங்க இருக்குது? அது இல்லாம தான் நான் காலேஜுக்கு போகாம இங்க வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? அது இருந்தா தான் காலேஜுக்கு போயிருப்பேனே. அது இல்லாதனால தான் எங்க வீட்ல இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உங்க வீட்ல காலேஜுக்குலாம் அனுப்புவாங்களா? காலேஜுக்கு போல காலை தரிச்சிருவேன்னு சொன்னாங்க. எனக்கு படிப்பு மண்டையில ஏறல. அதான் டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு வந்திருக்கேன். உங்க வீட்ல காலேஜுக்கு அனுப்புவாங்களா? பொம்பளை பிள்ளைங்க காலேஜுக்கு அனுப்புவாங்களா? என்ன இந்த புள்ள இவ்வளவு வியப்பா கேக்குது? ஏமா தாயே, அறிவு இல்லாம தான் நான் காலேஜுக்கு போகல. அதனால தான் அடிச்சு பத்தி டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு என்ன அனுப்பி வச்சிருக்காங்க. காலேஜுக்கு போன்னு சொல்லி கட்டாயப்படுத்துனாங்களா? இந்த புள்ளைக்கு என்னாச்சுடி? என்ன இவ்வளவு வியப்பா கேக்குது? ஆமா, காலேஜ் போச்சடி கட்டாயப்படுத்துனாங்க.
நீங்க அக்காவா? வேண்டாம் தாயே, அக்கான்லாம் ஒன்னு கூப்பிட வேண்டாம், கோமதினே கூப்பிடு. சரிங்கக்கா. இங்க பாரு, ஏற்கனவே நான் டிகிரி முடிச்சிட்டேன்னு எல்லாரும் எனக்கு கரிச்சு கொட்டிட்டு இருக்காவ. டிகிரி முடிச்சோன்னு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையேன்னு கரிச்சு கொட்டிட்டு இருக்காவ.